ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்டெல்லாம் வந்து செட் பண்ணிடலாம். வேறு பெட்ஷீட்டு இதெல்லாமே வந்து மாற்றணும். தென் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அதுக்கான வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ வந்து இருக்க போகுது. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பெட் வந்து செட் பண்ணியாச்சு. பெட் வந்து நீட்டாக இருந்தால் தான் அந்த பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளீட் அந்த ரூமோட லுக்கே வந்து நல்லாயிருக்கும். தென் ஒரு சின்ன ஷாப்பிங் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். நான் ஏற்கனவே காட்டின மாதிரி என்னோடய வெஜிடபிள் வந்து மீஷோவில் வாங்கினேன். இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் நான் சொல்லியிருப்பேன். 100% எப்படின்னா நம்ம வெஜிடபிள் வச்சு அது மேலே வந்து லைட்டாக ஒரு டிஷ்யூ மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம் வந்து அந்த தண்ணி விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு இது. லூலு போனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்போ அங்கே போனால் மட்டும்தான் வாழைப்பூ வந்து வாங்கிட்டு வருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு, வாழைப்பூ இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கணும். ஸோ லூலு போனோம்னா இந்த வாழைப்பூ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கோவக்காய் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன ஒன்றுனா ஒரு அளவுக்கு மேலே வந்து இதில் வந்து நிறையா வைக்க முடியாது. கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இதில் வச்சிடலாம். நான் வந்து அந்த கிச்சன் டிஷ்யூ இருக்கும் பார்த்திங்களா, திக்கானது அது வைப்பேன். அது வச்சா வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரத்தில் டிஷ்யூ இல்லாமையும் வச்சாலுமே ஓகேவா நல்லா தான் இருக்குது. முருங்கைக்காவையும் இது மாதிரி கட் பண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து சிலப்போ வந்து 2 கட் பண்ணிலாம் வச்சு பார்த்தேன். அது என்னன்னு தெரியல, காஞ்சு போயிடுது. அதனால தான். அதுக்கப்புறம் கிரேப்ஸும் இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பச்சை மிளகா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும் அந்த காம்பை எடுத்துகிட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் நானுமே வைப்பேன். அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை காம்போடு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளே அது அழுகி போயிடுது. ஸோ வந்து நமக்கு லாங் டைம் யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கிறது தான். ஸோ அதையுமே வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன். நமக்கு வந்து எடுக்கவும் சட்டுன்னு நம்ம குக் பண்ணுற டைமுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்து வெளியில் காய வச்சுருந்தேன். அப்படி இருந்துமே வந்து நைட்டு வாங்கிட்டு வந்ததுனால மறுநாள் காலையில் எடுத்து வச்சனால கொஞ்சம் ஒன்று அழகிடுச்சு. ஸோ ஓகே, அதெல்லாம் தூரம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு மீதி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் காய வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் வந்து வெளியில் கிளம்பியாச்சு. பஹ்ரைனில் எங்கே சுற்றினாலுமே இந்த பூனைகள் வந்து நம்ம நிறையா வந்து கேட் பார்க்கலாம். பொண்ணுக்கு வந்து கேட்டுனால் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் கிட்டக்கு போனால். ஸோ அவள் வந்து கொஞ்சம் தூரமாகவே நிற்க வச்சு கொஞ்சம் நேரம் விளையாட்டு காட்டுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஃபிஷ் அக்வேரியம் வந்தாச்சு. இங்கே வந்து 2 ஷாப் போயிருந்தோம். ஏன்னா காசு வந்து எவ்வளோ இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா ஒரு ஷாப்புக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஷாப் போனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, நம்ம இந்த ஷாப்புக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கிக்கலான்னு வந்திருந்தோம். பட் அங்கே விட இங்கே வந்து கம்மியாகவே இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம ஃபிஷ் டேங்க் அப்படின்னாலே அந்த கோல்டன் ஃபிஷ் மேலே தான் நமக்கு ஒரு கண்ணு போகும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கும் கோல்டன் ஃபிஷ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே ஒவ்வொரு ரேட்டாக இருந்தது. பயங்கர அதிகமாகவே இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இங்கே சும்மா வைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது பெரிய நாங்கள் தொட்டியெல்லாம் வைக்க போகிறதில்ல. சின்னதாக ஒரு கிளாஸ் கண்டெய்னர், ஒரு சின்னதாக ஒரு டேங்க் இருக்குது. அதில் தான் நாங்கள் வைக்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த கோல்டன் ஃபிஷ்ஷே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா வாங்கி விடலான்னு சொல்லிட்டு ஒரு 2
ஃபிஷ் மட்டும் வாங்கியிருந்தோம். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த சின்ன சின்ன கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் வந்து இன்னொரு கண்டெய்னர் பக்கத்துலேயே வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு பார்த்தோம். பட் அது வந்து கிடைக்கல, முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த 2 கோல்டன் ஃபிஷ் மட்டுமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அது கூட வந்து அதுக்கு ஃபுட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுட்டு போடணும், எவ்வளோ போடணும் அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கே இருக்கிற ஒவ்வொரு இதுவுமே வந்து பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் நம்ம வந்து பேம்பூ ட்ரீ, அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அதையும் அப்படியே பார்த்துட்டு இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. கேட்டோடனே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. 7 BD சொல்லியிருந்தாங்க. சரி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அங்கேருந்து வாங்கி உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்து இங்கே ஹியூமிடிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால உடனே வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வரும்போது தான் இது வந்து வாங்கிட்டு வந்தோன்னே இந்த கிளாஸ் கண்டெய்னர் சொன்னேன். இந்த டேங்க்கில் வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேங்க். இதில் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த ஸ்டோன்லாம் போட்டு தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு. வாங்கிட்டு வந்த அந்த கவரோடைய அந்த தண்ணி வந்து அதுக்குள்ளே வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்சிஜனுக்காக நாங்கள் அந்த மிஷின்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதையுமே வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த மோட்டர் வந்து வைக்கலை. ஏன்னா டேங்க்னா வந்து அதெல்லாம் வைப்போம். ஸோ இது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஜஸ்ட் அதிலே வந்து இது பண்ணியாச்சு. ஸோ மீன் வந்து இந்த கோல்டன் ஃபிஷ்க்கும் அந்த இது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இப்போக்கி வந்து ஜஸ்ட் இதில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மணி பிளான்ட்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு வாட்டி பீச்சுக்கு போகும்போது அந்த சிப்பியெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வந்து வச்சுருந்தேன். இந்த டியூப் தான் இது ஆக்சிஜனுக்காக இது வந்து இந்த மோட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதுவுமே வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. அப்போ தான் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அப்போ மட்டும் ஃபுட்டை மட்டும் போட்டுக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் நீ போடுறேன்னு வேறு வந்து சண்டை வேறு நடக்குது 2 பேருக்கும், அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும். ஸோ 2 பேரும் சண்டை போட்டு ஒரு வழியாக வந்து ஃபிஷ்க்கு ஃபுட்டெல்லாம் போட்டோன்னே ரொம்பவே ஜாலியாக அதுங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.